என்ற ஒரு சூழலில் நான் 89 சென்னைக்கே வந்து தங்கி சில மூத்த வழக்கறிஞர்களோடு அந்த விடுதலைப்படை வீரர்களுக்காக அவர்களோடு உறுதுணையாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பல பேர் ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை வரையிலும் அதில் சென்றார்கள். அப்புறம் தொடர்ந்து எங்கள் கடலூர் மாவட்டத்தில் நிறைய காவல் நிலைய சித்திரவதை மரணங்கள், குறிப்பாக எனது ஊரை சேர்ந்த ஒரு தம்பி செல்வம் என்ற ஒருவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு எங்கள் கிராமமே சென்று நீதி கேட்டு போராடி அந்த உடல்கூறு ஆய்வு செய்த பிறகும் அவருடைய வீட்டு வாசலிலே புதைத்து அதற்காக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களை நாடி திரும்ப ரீபோர்ட் மாஸ்டம் உத்தரவு வாங்கிட்டு வந்து அப்புறம் அதற்கு அந்த குற்றவாளிகள் அப்போது ஆய்வாளராக இருந்தவர் பிற்காலத்தில் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். அதுபோன்று எங்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த திரு விருப்பலிங்கம் என்பவர் ஒரு காவல் ஆய்வாளரால் அருகாமையில் காவல் நிலையத்தில் வைத்து திட்டமிட்டு அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதற்காக அவருடைய குடும்பம் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். அதுபோன்று அவர்கள் உடலையும் வீட்டிலே நாங்கள் புதைத்து உப்பு எல்லாம் போட்டு புதைத்து பாலித்தீன் கவரில் பாதுகாத்து வச்சிருந்து திரும்ப உச்சநீதிமன்றம் இந்திய நாட்டின் அப்போது தடவியல் துறை தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த சந்திரசேகர் போன்றவர்களோடு தான் அதை உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்து மேற்படி இந்த ஆய்வாளர் இந்த விருப்பலிங்கம் என்பவரை அருகாமையில் வைத்து திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் என்று பிற்காலத்தில் அவர் எஸ்பியாக இருந்தார். அந்த ஆய்வாளர் அவர் எஸ்பியாக இருந்தபோது அவர் மீது இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்களை ஆயுள் தண்டனை பெற்று தந்தது எங்களுடைய போராட்டம். அந்த காவல் ஆய்வாளர் உட்பட அத்தனை பேருக்கும் தண்டனை. அதுபோன்று அந்த அப்பாவி இருவரை கொலை செய்தவர்களை தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் அவர்களுடைய நீதிமன்றம் என்று சொல்வார்கள். பொதுமக்கள் பாதிக்கப்பட்டால் வழக்கெல்லாம் தொடுத்து நடத்தி உரிய தண்டனை பெற்றுத் தருவதற்கு அப்போது தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் அவர்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த உயர்நிலை குழு மாதிரி கூடி இங்க இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது, இங்க விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பொதுமக்களை காவலர்கள் அடித்தே கொண்டிருக்கிறார்கள் அல்லது அருகாமையில் வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்று கூடி அவர்களுக்கான தண்டனை கொடுப்பதற்கு முடிவு செய்து அந்த காவல் நிலையங்களை தாக்குதல். அப்படிதான் கொல்கத்தா காவல் நிலையத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படை தாக்குதல் நடத்தி அதில் ஒரு காவலர் அங்கு கொல்லப்பட்டார். அப்போதுதான் எனது சகோதரர் திருமகளவன் இங்கு கூட வந்திருக்கிறார், கைது செய்யப்பட்டார். எங்கள் உறவு கைது செய்யப்பட்டார்கள். நிறைய சித்திரவதைகளை நாங்கள் சந்தித்தோம். அப்போது உயர் அதிகாரிகளாக இருந்த கியூ பிரான்ச் அதிகாரியாக இருந்த எஸ்பியாக இருந்த டிஜிபியாக இருந்த ஓய்வு பெற்ற திரு ராமானுஜம், திருமதி திலகவதி போன்ற உயர் அதிகாரிகள் எல்லாம் விசாரணைக்கு நான், என்னுடைய சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய அந்த தாக்குதல் நடத்தி அழித்தொழிப்பு செய்த அவருடைய குடும்பங்கள் எங்களை விடப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அந்த துன்ப துயரத்துக்கு உள்ளானவர்களை தான் நான் தமிழக தேசிய அழைத்து ஒரு ஏனைய என் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் இங்க பாருங்க, நம்முடைய முன்னத்தியர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள். அவங்கள காவல்துறை அந்த தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களை கைது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவர் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தா பிள்ளை, மனைவி எல்லாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. கேள்வியே இருக்காது. காவல் நிலையத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னே தெரியாது, எந்த காவல் நிலையத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அவ்வளவு அடி, சித்திரவதை, தொந்தரவுகள், தலைகீழ கட்டி தொங்க விடுவாங்க, ஐஸ் பார்ல உள்ள உட்கார வைப்பாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் சந்தித்து தமிழ்நாடு விடுதலைக்காக களமாடிய எண்ணற்ற மாதர்களுடைய தியாகங்களை கண்கூடாக பார்த்து அவர்களோட பழகி அவர்களோட இரண்டர கலர்ந்து வாழ்ந்து வந்த ஒருவன் நான். ஆக இந்த வாய்ப்புகள் எல்லாம் இங்க அமர்ந்திருக்கிற, இன்னைக்கு கூட இங்க வருகின்றிருக்கிற இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கிற அத்தனை உறவுகளும் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தான் இங்கு வரவழைக்கப்பட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற போது நான் கடந்து வந்த பாதை, நாங்கள் நடத்திய போராட்டங்கள், அதை சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு ஈர்ப்பு என் மீது ஏற்பட்டு, அப்ப அண்ணன் எந்த எதிர்பார்ப்பு பணம் சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், பதவி வாங்கணும் அப்படிலாம் இல்லாம பணி செய்யறாரு. அதனால் நாமும் அவருக்கு தோல் கொடுப்போம், துணை நிற்போம் என்று முதலில் எங்கள் பகுதியிலிருந்து நான் ஏற்கனவே சட்டப்பேரவை தொகுதியில் பண்ருட்டியில் இருந்த அந்த பகுதியை சார்ந்தவங்க வந்தாங்க. அப்புறம் கடலூர் மாவட்டத்து முழுவதும் இளைஞர்கள் வந்தாங்க. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இன்றைக்கு கன்னியாகுமரி முதல் ஆந்திரா எல்லையான தெலுங்கானா வரை இன்றைக்கு அதுபோன்று எந்தவித ஒரு தியாகத்துக்கும் தயாராகின்ற ஒரு இளையோர் கூட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து என்னுடைய கருத்தை பலப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் எனக்கு மற்ற எந்த நிகழ்ச்சிகளை எங்கள் கட்சிக்காரங்கிட்ட நான் ரொம்ப சண்டை போடும். போது வரைக்கும் என்னை
கல்யாணத்துக்கு வாங்க, காது குத்திக்கு வாங்க, மஞ்சள் நாட்டு விழாவுக்கு வாங்க, முப்பச படலுக்கு வாங்க, வளையல் விழாவுக்கு வாங்க, பிறந்த நாள் விழாவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. போராட்டத்துக்கு கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால என்னுடைய தொகுதியில் என் மாவட்டத்தில் மட்டுமே சுமார் 40,000 திருமணங்களை தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மஞ்சள் நாட்டு விழா, காதணி விழாக்கள், கோவில் திருவிழாக்கள் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் இப்போ சமீப காலங்களாக அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு என் கட்சியினுடைய இளைஞர் அணிக்கு இது போன்ற வேலை திட்டங்கள், தமிழர் படைக்கு இது போன்ற வேலை திட்டங்கள், இப்போது மாணவர் அணி, இப்போது கூட சமீபத்தில் மகளிர் அணிக்கு ஒரு வேலை திட்டங்களை கொடுத்தோம், ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஆபாச நிகழ்ச்சிக்கு. அதுபோன்று இப்போ திட்டமிட்டு எமது கட்சியினுடைய முன்னணி தளபதிகள் மிகச்சிறப்பாக யாருக்கு நீங்க கேட்டீங்க, ஒரு ஐநா நம்முடைய சேப்பாக்கம் மைதானத்தை முடந்து இதே இளைஞணி பொறுப்பாளர்கள் தம்பிமார்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கோ பேக் மோடி என்கிற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அறிவித்துவிட்டு சென்னை விமான நிலையத்திற்கும் காம்பவுண்டுக்குள் உள்ளே சிஎஸ்எஃப் துணை ராணுவ பாதுகாப்பு 10,000 போலீசார் மோடி அவர்கள் வருவதற்கான பாதுகாக்கப்பட்ட அதை தாண்டி எமது வீரர்கள் உள்ளே ஏறி குதித்து எங்கள் தமிழர் படை வீரர்கள் தமிழீழ தேசிய தலைவர் படம் பொறித்த அந்த டிஷர்ட்டை அணிந்து கொண்டு உள்ளே குதித்து மோடியினுடைய விமானம் டேக்கப் ஆகின்ற அந்த இடத்தில் அங்கே பெரிய ஒரு விளம்பர பதாகை அதிலே நின்று கருப்பு பலூன்களையும் கருப்பு கொடிகளையும் காட்டி அந்த விமானமே வான்வழியாக நரேந்திர மோடி அவர்கள் பறக்கும்போது கூட தர வழியாக போக முடியாத அளவுக்கு முதல்ல நாங்கள் எதிர்ப்பை பதிவு செஞ்சு போராட்டம் நடத்திட்டோம். வான்வழியா ஆமா, அதாவது எங்க இருந்து நம்ம விமான நிலையத்திலிருந்து பக்கத்தில் இருக்கிற சென்னை ஐஐடிக்கு ஒரு கார் மகிழ்ந்து வழியா போக முடியாமல் தடுத்து நானு ஐயா நெடுமாறன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான உறவுகள் அந்த இப்போது இருக்கிற கிண்டி மேம்பாலம் முற்றுகிட்ட காரணத்தினால் அவர் தரவழி பயணத்தை ரத்து செய்து ஹெலிகாப்டரை வர வைத்து மிஞ்சி போனாங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர் தான். விமான பயணத்தின் பார்க்க போனால் ரொம்ப ஷார்ட், ரொம்ப குறைய இடம் பகுதி தான். அதற்கு தரவழியாக போக முடியாது. எங்கள் தமிழர்கள் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நெடுமாறன் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி உடனே உளவுத்துறை தகவல் சொல்லி அவங்க வந்து விமானத்தில் ஹெலிகாப்டரில் பறந்து அங்கே பார்க்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவர் ஹெலிகாப்டரில் அங்கே போகிற செய்தியை நாங்கள் தெரிந்து முன்கூட்டியே நாங்கள் தமிழக தேசிய தலைவன் மேதகு வேவண்ண பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனுக்கு எப்படி ஒரு பொட்டம்மான் ஒரு புலனாய்வு பிரிவு முன்கூட்டியே எல்லாத்தையும் கணித்து தகவல் சொல்லுமோ அப்படி எங்களுக்கு அவர் தரவழி மார்க்கமாக பயணிக்கவில்லை, அவர் வான்வழி மார்க்கமாக ஹெலிகாப்டர்ல இருந்தால் அந்த 2-3 கிலோமீட்டரை கடக்க போகிறார் என்று தெரிந்தவுடனே எங்கள் தமிழர் படை தம்பிகளும் இளைஞணி தம்பிகளும் அங்கே போய் சென்று அந்த விமானம் பறக்கின்ற நேரடியாக மோடியினுடைய முகம் எங்களுடைய தம்பிகளுடைய அந்த கருப்பு கொடியும் அந்த தமிழக தேசிய தலைவர் படம் பிடித்த அந்த கருப்பு டிஷர்ட்டும் பறக்க விட்டு இங்கே கூட வந்திருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பத்திரிகையின் ஊடாக நான் அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கேட்டுக்கொண்டதற்கு நேரடி ஒளிபரப்பில் அந்த தம்பிமார்களுக்கு வேண்டுகோள் வைத்து பல மணி நேரத்திற்கு பிறகு அவர்களை இறங்கி வந்த பிறகு காவல்துறை கைது செய்து சிறைப்படுத்தினார்கள். இப்போதுதான் அதில் கைதாகி வழக்கை சந்தித்த எங்கள் தம்பிமார்கள் முருகானந்தம் உள்ளிட்ட தமிழர் படை தம்பிகள் உள்ளிட்ட அத்தனை பேரும் சமீபத்தில் தான் நீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்டது. மக்களுக்கான ஒரு போராட்டம் தவிர அது வேறு எந்த உள்நோக்கம் இல்லை. அதுதான், அது எந்த வழியா வந்தாலும் அணை கட்டுவோம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே நேரத்துல வந்து வேற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. களத்துல வருவாங்க, களத்துல நின்று கருப்பு சட்டை போடுவாங்க, தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல விமானம் பறக்குது அப்படின்னா மேல கருப்பு பலூனும் பறக்குது. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க அதனாலதான் எப்படி திட்டமிடுறீங்க இந்த போராட்டங்களை அப்படின்னு கேட்டு அதுல அந்த போராட்டத்துல இன்னொரு ரகசியமான நிகழ்வு இருந்துச்சு, அது வெளியில சொல்லக்கூடாது, அதனால அதை நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் எப்படியாவது அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று இன்னும் சில இளைஞர்கள் பட்டாலும் பக்கத்து அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த நேரத்திற்கு விமானத்தில் பயணித்து விமான நிலையத்திற்குள்ளாவே நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்களோடு மக்களாக சென்று எதிர்ப்பை பதிவு செய்வதற்கும் ஒரு திட்டமிடல் இருந்தது. ரகசியம் சொல்லுவீங்களா சார்? அது வந்து அந்த ரகசியத்தை சொன்னா இன்னைக்கு அந்த இதை தெரிந்து என்னை எனக்கு உதவி செய்த அந்த காவல்துறை இன்றைக்கு டிஜிபியாக இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவருக்கு நாளைக்கு பென்ஷன்ல பிரச்சனை வரலாம்.